ஹாய் வியூவர்ஸ், நாம இந்த வீடியோவில் இன்ஃப்ளேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட்டை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதே சாக்லேட்டை உங்களுக்கு 1 இயர் அப்புறம் வாங்கணும்னு தோணுது. அதுக்காக ஒரு 100 ருபீஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, 10 சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 இயர் அப்புறம் போய் நீங்கள் அதே 100 ருபீஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்பில் கேட்குறீங்க அந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் என்னன்னு. அப்போது அந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் இருக்குது. இப்போ உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி 10 சாக்லேட் அங்கே வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக 5 சாக்லேட் தான் வாங்க முடியும். ஏன்னா அந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் என்னவாயிருச்சு, அதிகமாகிருச்சு. உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்க மணியோட வேல்யூ என்னவா இருக்குது, அதே சேம் 100 தான். பட் இப்போ ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறப்ப அதோட வேல்யூ என்னவாயிருச்சு, கம்மியாக இருக்குது. இதாங்க இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அதாவது ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாம் அதிகமாயிரும். அதனால் நம்ம வச்சுருக்க மணியோட வேல்யூ கம்மியாகி நம்மளோட பர்ச்சேசிங் பவர் அந்த இடத்துல கம்மியாயிரும். ஓகே வியூவர்ஸ், இப்போது நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்கமிங் வீடியோக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.